எனக்கு தெரியாது. சொல்லு, உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களாமா? இல்லடா, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. காலேஜ் செக்ரட்டரிக்கே தெரியலனா அப்புறம் எப்படி? செக்ரட்டரியா? ஏங்க, நீங்க தான் செக்ரட்டரியா? இந்த காலேஜ் நான் புதுசா குடி வந்திருக்கேன். என் பேர் ஸ்ரீதர். சொல்லு, இவங்கிட்ட என்ன பேச்சு பண்ணிருக்கேன்? முதல்ல என்ன எடுத்து வெளியே போக சொல்லு. இருங்க, என்ன எதுன்னு விசாரிப்போம். ஏய், நீ எதுக்கு இவனுக்கு சப்போர்ட் பண்ற? நீ சொல்லிதான் இவன் வந்தானா? ஐயோ, இல்ல ஆண்டி, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. சும்மா எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்களேன். வந்த உடனே எதுக்கு சண்டை போடுற மாதிரி பேசணும்? என்ன நடந்ததுன்னு யாருக்கு எதுவும் புரியவே இல்லை. என்னங்க பேசுறீங்க நீங்க? எப்ப பார்த்தாலும் தேவையில்லாத இடத்துல பேசுறது. உங்க அண்ணனை பாரு, தேவையான இடத்துல கூட பேச மாட்டாரு. தம்பி, அட்வான்ஸ் ஏதாவது கொடுத்திருக்கியா நீ? ஆமா சார், 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கேன். ஏன் கொடுத்த போய் வாங்கிக்க. வீட்டுக்கு ஆள் பாருன்னு என்கிட்ட சொல்லிட்டு இப்படி தனியா வாடகை ஆள் விட்டா என்ன அர்த்தம்? அதானே அக்கா, நான் பேசுறேன் இருந்து. பாருங்க, பேச்சுலருக்கு இந்த காலனில வீடு கொடுக்கறது இல்ல. ஹவுஸ் ஓனர் ஏதோ உங்களுக்கு தெரியாம வீடு கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். அது வந்து இங்க பேச்சுலர்லாம் தங்க முடியாதுங்க. இல்லங்க, அட்வான்ஸ்லாம் கொடுத்துருக்கேங்க. 1 லட்சம் ரூபாங்க. இங்க பாருப்பா, ஹவுஸ் ஓனர் கிட்ட பேசி நீ கொடுத்த அட்வான்ஸ் பணத்தை திருப்பி வாங்கிடு. அதெல்லாம் செந்தில நான் கொடுத்துருவாரு. யாரு? செந்தில? அவ கொடுத்த மாதிரி தான். பாட்டி, கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏங்க, நான் இன்னும் வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வைக்கல, அதுக்குள்ளே என்ன துரத்துறீங்க? தம்பி, உன்னை துரத்தணும்லாம் எங்களுக்கு விருப்பம் என்னப்பா. இந்த காலனில பேச்சுலருக்கு இடம் இல்லை. ஏன்னா இங்க இருக்கிறது ஃபேமிலி. அதான் இங்க பிரச்சனை. இப்ப சார், இங்க வீடு வேணுங்கிறதுக்காக நான் கல்யாணமா பண்ண முடியும்? என்ன சார்? இங்க பாருங்க, தேவையில்லாம பிரச்சனை பண்ண வேண்டாம். இங்க ரூல்ஸ் அப்படி, அதையெல்லாம் உங்களுக்காக மாத்திட்டு இருக்க முடியாது. நீங்க வேற வீடு பாருங்க. என்னங்க பெரிய ரூல்ஸ்? என்ன பெரிய ரூல்ஸ்? அது எல்லாமே நீங்க போட்டது தானே. எங்கேயாவது பேச்சுலர் வீடு கொடுக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கா? ஐயோ, கோவப்பட்டேனே. இல்ல, கவர்மெண்ட்ல தான் ரூல்ஸ் இருக்கா? ஓ, நான் இருக்கும்போது சட்டம் பேசுறியா? நான் யாருன்னு தெரியும்ல. யாருங்க? எங்க அண்ணி போலீஸ் ஆக்கும். ரொம்ப பேசினா புடிச்சு உள்ள தள்ளிடும். போலீஸ்? இருடாத, ஒரே அடியா மிரட்டாத. ஏங்க, நான் என் உரிமையை தானே பேசுறேன். அட்வான்ஸ் கொடுத்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டேங்க. கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் சென்னையில இருந்து இங்க அனுப்பிச்சு வச்சிட்டேங்க. நாளைக்கு வந்துடும். அப்புறம் நிறைய திங்ஸ் எல்லாம் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியிருக்கேங்க. இந்த அட்ரஸ் தான் கொடுத்துருக்கேன். இப்ப திடீர்னு போக சொன்னா நான் என்னங்க பண்ணுவேன்? கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா வேற வழி இல்லைங்க. இங்க இது வரைக்கும் பேச்சுலர்ஸ் யாரும் இருந்ததே இல்ல. ஏங்க, நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்களேன். வீடு மாறுறதே ரொம்ப கஷ்டம். இதுல நான் ஊரே மாறி வந்திருக்கேன். நல்ல காலனி, நிறைய வீடு இருக்கும், பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் அன்பா இருப்பாங்கன்னு ஹவுஸ் ஓனர் சொன்னாரு. நீங்க என்னடானா வீட்டுக்குள்ள நுழைய விடாமலே துரத்துறீங்க. என்னங்க இது? நீங்க இந்த காலனி தலைவர் தானே? இங்க பாரு தம்பி, தலைவர்லாம்